சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ஒரு பக்கம் வெயில் அடிக்க மாட்டேது, மழையும் பெய்ய மாட்டேது, போட்டு அடிது. சென்னை கிளம்பி என்னென்னு எனக்கு தெரியல. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கேன். இது 70+ இயர்ஸ் ஓல்டு பிரியாணி ஷாப். இது இங்கே தான் வந்திருக்கேன். பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி பேக்ரவுண்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, செம்ம க்ரௌடாக இருக்குங்க. அண்ட் தென் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிடுறேன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறது. சரி, நீங்களே கூட வாங்க, போய் அவங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி வாங்கிட்டோம். பிரியாணி தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிரியாணி பார்த்துக்கோங்க, இது வந்து 90 ருபீஸ் இந்த பிரியாணி. ரொம்ப நாளாக சென்னையில் தான் 90 ருபீஸ் பிரியாணி சாப்பிட்றேன். நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிரியாணினா வந்து நான் வந்துட்டு இந்த மாடி சைட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன். மாடியில் கல்யாணத்துக்குலாம் போகிறப்போ வந்து அவங்க பிரியாணி இப்படி தான் செட்டிலான மசாலா அந்த ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அண்ட் தந்தூரி வாங்கியிருக்கோம். ஒரு 2 சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தர போகிறேன். நம்ம கூட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இருக்கார். ப்ரோ வாங்க, இருக்கேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நம்ம கூட ஆக்சுவலி நாங்கள் ஷூட் முடிச்சு வந்தோம். வரும்போது தான் இந்த உமர் பிரியாணி கவர் பண்ணலாமே அப்படியே கால் பண்ணி கேட்டு வந்தோம். உடனே வந்து எடுத்துக்கோங்கன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்தா கடை முக்கிற மாதிரி மிச்சிக்கிட்டு இருக்காங்க. செம்ம க்ரௌடு. சாட்டர்டே மத்தியானம் ஆக்சுவலி வீக் டேஸ் க்ரௌடாக தான் இருக்கும், நிற்க முடியாது 1 மணிக்கு மேலே. பட் நீ சாட்டர்டேனால வந்து இன்னும் க்ரௌடாக இருக்குது. பட் 90 ருபீஸ் பிரியாணின்றது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? ஓகே தான். இந்த பிஸியான ஸ்ட்ரீட்ஸில், அதுவும் சின்ன கடையில், சின்ன கடையில் தான் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வந்து 70+ இயர்ஸ் ஓல்டு இந்த கடை. அதனால் வந்துட்டு அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி டைப்பில் அந்த மசாலாலாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் சென்னை ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து நம்ம மண்ணடி அந்த சைட்லாம் இருக்கிற ஃபேமஸான ஒரு பிரியாணி ஸ்டைலில் இருக்க போது இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மக்களே, சுட சுட பிரியாணி 90 ருபீஸ்க்கு பிரியாணி. ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. வாவ், சுட சுட இருக்குங்க. நல்லா ப்ரீமியமான ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ரூபாய்க்கு பிரியாணி தரோமேன்னு சொல்லி ஏனோ தானே தராமல். ஆக்சுவலி இங்கே குவார்ட்டர் பிரியாணி வந்து 90 ரூபான்னு நினைக்கிறேன். 60 சம்திங். ஹாஃப் பிளேட் பிரியாணி வந்து 120 ரூபா. நம்ம 90 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கியிருக்கோம். அப்போ எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. புது தேக்ஷாவில் கொண்டு பிரியாணி கொடுத்தாங்க. அதை உடைக்க போய் ஆவி பறந்தது பாருங்கள். பார்க்கும்போது டெம்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. ஒரு பைட் போயிடலாமா? இந்த மண்ணடி சைட்லாம் போய் வந்து பிரியாணி இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரொம்ப மசாலா இல்லாமல் அப்படி பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அதே 90 ரூபாய் பிரியாணி வாங்க மேலே பீஸ் தராங்க. அதே ரைஸோ கொஞ்சம் பீஸோட ஒரு பைட்டு. வேறு லெவல் ரைஸ். தனியாக லெக் பீஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆவி பறக்க லெக் பீஸ் பாருங்க, எப்படி உடைக்கிற பாருங்க. சுடுதுங்க, சுடுது. ஏங்க இங்கே பிரியாணி சாப்பிட வாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா வேர்க்க சுட சுட ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் வந்து வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் இருட்டு நிற்குது. சென்னையோட கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ப்ளஸ் அதில் இந்த பிரியாணி பீஸ் பை போயிடுமா? அதே பீஸில் வந்துட்டு லைக் வந்து மசாலா நல்லா இறங்கி போயிருக்கு. நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒரு பிரியாணியில் இருக்கிற பீஸ்லாம் சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீல் நல்லாவே தெரியுது. லைக் வந்து வர 2 பீஸு, அதாவது கொஞ்சோண்டு ரைஸு நிறையா பீஸு, அந்த கதை தான் இது. ரைஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. ஒரு 2-3 வாய் சாப்பிட்டா இறங்கிடும். பட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே கடையோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தந்தூரி தான். ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்கும். ஆனியனு, கொஞ்சம் கத்திரிக்காய், அந்த சிக்கன் பீஸு, அது பசஞ்சு எடுத்து சாப்பிட்டா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்க்க சுகம் கிடைக்கும் நமக்கு.
தயிரோட ஃப்ளேவர், அந்த கத்திரிக்காயோட புளிப்பு, அந்த மட்டன் சிக்கனோட பீஸு நாக் அவுட் பண்ணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஐ லவ் இட். அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி. 1000 லைட்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆனீங்கனாலே உமர் பிரியாணி சின்ன சந்தில் இருக்குது. கட்டிங்லேயே பார்த்தா தெரியும், குட்டி கடை தான் அது. ஒரு 10 பேர் உட்காரலாம். சின்ன சீட்டிங்கோட இருக்குது அந்த கடை. 70 இயர்ஸாக இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். நானும் ரேவதி இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்த புதுசில் தெருவாக அலைவோம், கடையாக தெரிய அலைவோம் பிரியாணி எடுக்கிறதுக்கு. யாராவது கண்ணன் போனாலும் ஃபஸ்ட் டைம் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருப்போம். இப்போ வந்துட்டு அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. யார் என்ன வேணாலும் போடுங்களா, நான் என்னோட எஃபர்ட்டாக போகிறேன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆயில் பாருங்கள், ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க பிரியாணி. மஸ்ட் ட்ரை தான் இது. அடுத்து அவங்கள தந்தூரி ட்ரை பண்ணிடுவோமா? ஒயின் ஷாப்பில் எப்படி வந்து 12 மணி ஆனோடனே சரக்கு வாங்குறது க்யூவில் மக்கள் நிற்பாங்களோ, அதே மாதிரி தான் இந்த பிரியாணி. கடை ஆரம்பிச்சு 2 ஜாக்ஸா முடிஞ்சு 3வது ஜாக்ஸா வந்துருச்சு. இன்னமும் க்ரௌடு குறையலை. அந்த அவங்களுடைய தந்தூரி எப்படி இருக்குது பாருங்களேன். லைக் அந்த கேர்டு ப்ளஸ் அந்த புதினா மல்லியோட இந்த புதினா அந்த சட்னியோட ஃப்ளேவர் ரெண்டுமே அப்படியே உள்ளே இருக்குது. ஒரு பீஸ் பைட் பண்ணிடுமா? மேலே சாட் மசாலா போட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக சவுக்கம் இல்லாமல் ஒரு லவ் பைட்டோடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. தந்தூரியுமே பார்த்தீங்கன்னா வந்து கேக்க தான் வந்து போட்டுட்ருக்காங்க. சும்மா போட்டு வச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. கேக்காக ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறாங்க. வாவ், பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த ரோஸ்லாம் போகுதுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். அது கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டு முடிச்சு கடையை சாப்பிட்டு நான் கிளம்புறேன். நீங்கள் 1000 லைட்ஸ் பார்க்குறீங்க, மவுண்டட் போகலாம் இருக்கீங்க, ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உமா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட பிரியாணி அண்ட் தென் அவங்களோட தந்தூரி ஒரு குவார்டர் பிரியாணி ப்ளஸ் தந்தூரி ஒரு பீஸ் வாங்கினா போதும், வயிறு ஃபுல்லாகிடும். உங்களுக்கு மஸ்ட் ட்ரை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.